ஹலோ guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஜீனியஸ் அசாசின்ஸ் செகண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் த அகாடமியோட எபிசோடு 2. எபிசோடு 1 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இப்போ போகிறத பார்த்துட்டு நாம் எல்லாரும் ஹியூமன் தான். ஒரு நாள் இந்த 2 இனமும் ஒன்று சேரும்னு நம்ம ஹீரோ நம்பிக்கையாக இருக்கான். சாயங்காலம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ ரொம்ப லேட்டாக ஆகிட்டதா உணர்றான். அவன் வீட்டை விட்டு போய் 10 வருஷம் ஆகுது. தன் குடும்பம் தன்னை பார்த்து சந்தோஷப்படுமான்னு யோசிக்கிறான். வீட்டுக்குள்ளே நடக்கிற காட்சியை கற்பனை பண்ணிக்கிறான். அவங்க அம்மா அடுப்புக்கிட்ட சமைச்சிக்கிட்டு அடுத்த தடவை வரும்போது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வான்னு சொல்கிற மாதிரியும், அவனோட சிஸ்டர் எலினா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு கிண்டல் பண்ணுற மாதிரி நினச்சி பார்க்குறான். அவங்க அம்மா உன்னால் முடிஞ்சதை செய், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் திரும்பி வந்துருன்னு சொன்னது நம்ம ஹீரோவுக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோ ஒரு ரெட் கலர் பேண்டை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறத நினச்சி சந்தோஷப்படுறான். ஆனால் ஒரு மலையை தாண்டி தன் வில்லேஜை பார்க்கும்போது அவன் மூஞ்சி அப்படியே மாறுது. வில்லேஜ் மொத்தமும் தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த நெருப்புக்குள்ளே ஓடி யாராவது இருக்காங்களான்னு கத்துறான். அந்த வில்லேஜே ஒரு சுடுகாடு மாதிரியே இருக்கு. நம்ம ஹீரோவோட பக்கத்து வீட்டுக்காரர் வயிற்றுல ஓட்டையோட கீழே கிடக்குறாரு. அவர் உயிரோடு இருக்காரான்னு பார்க்கறதுக்குள்ள அதை பார்த்துடுறான். அவங்க அம்மா ஒரு மரத்தில் கையால் தொங்க விடப்பட்டிருக்காங்க. அவன் முன்னாடி மண்டி போட்டு இது பொய்யா இருக்கணும்னு முணுமுணுக்கிறான். ஆனால் அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். நம்ம ஹீரோவோட சிஸ்டர் எலினா அவள் உயிரோட இருக்கா, ஆனால் ரொம்ப மோசமான நிலையில். உடம்பு பூரா ரத்தம், ஓடின்னு கெஞ்சிரா. செகண்ட் பிரின்ஸோட ஆளுங்க நம்ம ஹீரோக்காக தான் இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆகிடுறான். அவங்க இவ்வளவு தூரம் தேடி வருவாங்கன்னு நம்ம ஹீரோவால் நம்பவே முடியலை. நம்ம ஹீரோ சிஸ்டரை தூக்கிக்கிட்டு உன்னோட ஸ்ட்ரென்த்தை வீணாக்காதுன்னு சொல்கிறான். ஆனால் அவள் ஒரு மன வருத்தத்தோட பேச ஆரம்பிக்கிறா. அவள் சமைச்சு வச்ச சூப் பற்றி பேசி அது கருகிடுமோன்னு கவலைப்படுறா. அவள் சிரிச்சுக்கிட்டே அண்ணனுக்கு அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ பேசாதன்னு கெஞ்சிரான். ஆனால் அவன் நம்ம ஹீரோவை பார்த்து உன்னை நீயே குறை சொல்லிக்காதன்னு சொல்கிறா. இது உன்னோட தப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவள் கண்ணில் இருந்து ஒளி போயிடுது. நம்ம ஹீரோ கையிலேயே அவள் உயிர் போயிடுது. நம்ம ஹீரோ அவள் பேரை சொல்லி பயங்கரமாக கத்துறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அளக்கூட நேரம் இல்லை. ஒரு ராயல் கார்டு புகையில இருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோவோட முதுகில் இறக்கமே இல்லாமல் குத்துறான். இந்த கார்டு தன்னோட டீம்கிட்ட ரெபல் லீடரை தோக்கடிச்சிட்டோம்னு கத்துறான். ஆனால் நம்ம ஹீரோ ஏன் தப்பிக்க கூட ட்ரை பண்ணலன்னு குழப்பமாக பார்க்குறான். நம்ம ஹீரோ தரையை பார்த்துக்கிட்டு காப்பாற்றுறதுக்கு இனிமேல் என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். சரி, அந்த கார்டு நம்ம ஹீரோவை சுலபமாக சாகடிக்க ஸ்வாடை தூக்குறான். ஆனால் நம்ம ஹீரோ ஒரு கேள்வியோடு அவனை நிறுத்துறான். இதுக்கு யார் ஆர்டர் போட்டதுன்னு கேட்குறான். அந்த கார்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டே கிங் தான், மேஜிக் இல்லாத இனம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ பொய் சொல்கிறேன்னு கத்துறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு நம்புகிறான். அப்போ அந்த பிளாண்டு துரோகியை புகையிலிருந்து வெளியே வரான். ஹைன்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப லேட்டாக வந்திருக்கேன்னு சொல்கிறான். ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்ததால் கிஃப்ட் வாங்குறதுல பிஸியாக இருந்திருப்பேன்னு நக்கல் அடிக்கிறான். நம்ம ஹீரோ ஏன்னு கேட்குறான். ஹைன்ஸு கூலாக சொல்கிறான், எல்லாம் உன்னால தானு, மேஜிக்னால கண்டுபிடிக்க முடியாதா? ஆனால் மெஜிசியன்ஸை ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தால் கொல்லுற ஒரு அசாசின் நாட்டு அமைதிக்கு ரொம்ப ஆபத்தானவன், அதனால் அவங்கள அழிக்கணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ மெதுவாக அவனோட சிஸ்டரை பாடியை தரையில் வைக்கிறான். இவ்வளவு நாளாக ஏமாந்துட்டுங்கிறத ஃபீல் பண்ணுறான். ஃப்ரெண்ட்ஸ் நக்கலா சிரிச்சு, நான் என் சத்தியத்தை காப்பாற்றுறேன், பாகுபாடு காட்டப்படுற இனத்தையே அழிச்சிட்டா அப்புறம் என்ன பாகுபாடுன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவோட பொறுமை மொத்தமாக காற்றுல பறந்துருச்சு. உடனே நம்ம ஹீரோ பாஞ்சி அவனோட சீக்ரெட் டெக்னிக்கான கேல்டோ ஷேடோ ஸ்டைல் அப்சல்யூட் பிளாசமை பயன்படுத்துகிறான். ஆனால் ஹென்ஸுக்கு கவலையே இல்லை. அந்த கிங் ஒரு பெரிய அல்டிமேட் ஸ்பெல்லான லூசிட் சஜிட்டேரியஸை போடுறான். கண்ணை கூசுற மாதிரி ஒரு ஒளி அம்பு அந்த இடத்தையே தரமட்டமாக்குது. புகை விலகினதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பாதி உடம்ப காணா போயிருச்சு. ஆனாலும் நம்ம ஹீரோ இன்னும் நின்றுட்டு தான் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் தலையாட்டி ஒரு பணத்துக்காக சண்டை போடுறது உனக்கு பழக்கம்தான்னு சொல்கிறான். செத்தாலும் மேஜிக் இனத்துக்கு மண்டியிட மறுக்கிற முட்டாள் நீன்னு சொல்லிட்டு குட் பாய் சொல்லி திரும்பி போயிடுறான். உடனே இந்த இடம் டார்க் ஆயிடுது. நம்ம ஹீரோ ஒரு எம்டி பிளேஸில் கீழே கிடக்குறான். அப்போ ஒரு மேசிவ் பீஸ்ட் கிட்ட வருது. இந்த பீஸ்ட் சொல்லுது, உன்னோட ரிவெஞ்ச் இன்னும் முடியலைன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை நல்லா பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்லுது. சடன்லி நம்ம ஹீரோ எந்திரிச்சிடறான். நம்ம ஹீரோ இன்னும் உயிரோடு தான் இருக்கான். சுற்றி இருக்கிற ரூமை பார்த்து குழம்பிடுறான். நம்ம எலினா உள்ளே வந்து ஏன் கத்துற, இன்னும் பாதி தூக்கத்தில் இருக்கியான்னு கேட்குறா. எழுந்திரிச்சு போய் மூஞ்ச கழுவு, அம்மா உனக்காக
பர்த்டேக்கு மீன் சமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறான். என்ன சொல்கிறேன்னு கேட்குறான். அவள் சிரிச்சுக்கிட்டே உனக்கு 15 வயசு ஆகுதுன்னு ஞாபகப்படுத்துகிறா. நம்ம ஹீரோ வேகமாக கண்ணாடி முன்னாடி போய் அவனோட மூஞ்சை பார்க்குறான். நம்ம ஹீரோ சரியாக 10 வருஷம் முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணிட்டான்னு புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப குழப்பமான சுச்சுவேஷனில் இருக்கான். 5 நிமிஷம் முன்னாடி தான் செத்து போன மாதிரி இருந்தான். ஆனால் இப்போ அவங்க அம்மாவும் சிஸ்டரும் பிக்னிக் செட் பண்ணுறத பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா வெளியில் போகிறதுக்கு தேவையான பொருளை எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் வெதர் எவ்வளவு அழகாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ மேட்ரிக்ஸ் கோடை கண்டுபிடிக்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு காத்தடிக்குது. நம்ம ஹீரோவோட கையில் ஒரு பூவோட இலையை பிடிக்கிறான். ஒரு செகண்ட் இது சொர்க்கமாக இருக்குமோன்னு நினைக்கிறான். ஆனால் அந்த ஃபீலிங் ரொம்ப உண்மையாக இருக்குது. பார்த்து அந்த இலையோட தன்மை, அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் எல்லாமே இன்னும் அப்படியே இருக்குது. அவன் தன்னோட வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட 4 பெரிய டெக்னிக்ஸ் இன்னும் ஞாபகத்தில் இருக்கிறத உணர்றான். அவனோட வில்லேஜ் எரிஞ்ச வாசனையும் லேசர் பீம் பாடிக்குள்ளே போன வழியும் அவனை பழைய நினைவுகளுக்கு இழுக்குது. ஆனால் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அந்த ஃப்ளாஷ்பேக்கை கெடுக்கிறா. அவள் ஏதாச்சும் ஆச்சா, பேய பார்த்த மாதிரி இருக்கான்னு கேட்குறா. நம்ம ஹீரோ எலினா உயிரோட நல்லா இருக்கிறத பார்த்து ஒரு ஃபேக்கான சிரிப்பை போட்டு ஒன்றுமில்லைன்னு சொல்கிறான். அவங்க அம்மா பையனோட மனசுக்குள்ளே நடக்கிற போராட்டத்தை கண்டுக்காம பெருமையாக சூப் ரெடின்னு சொல்கிறாங்க. உனக்கு பர்த்டே, அதனால் நிறைய சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வாய் குடிச்சிட்டு இது பழைய ஞாபகத்தை தருதுன்னு சொல்கிறான். அவங்க அம்மா குழம்பி போயிட்டு நேற்று தான் இதை செஞ்சு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ நிஜமாவே 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வேர்ல்டுக்கு வந்துட்டான். இந்த நேரத்தில் கிங்டமில் வேற ஒரு இடத்துல கிரீன் கலர் ஐயில் இருக்க ஒரு மிஸ்டீரியஸ் லேடியை காட்டுறாங்க. 2 கார்டுங்க கூட குதிரையில் போய்கிட்டு இருக்கா. அவள் ஸ்டூடெண்ட்ஸை ஒன்று சேர்க்குற ஒரு மிஷினில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் காட்ஸ் அவளுக்கு துணையாக ஒரு பெரிய மெஜிஷியனை கண்டுபிடிக்க முடியலன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த லேடி அப்பாவி மக்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு கவலைப்படுறா. ஆனால் அந்த கார்டு வெறியோட அதை கண்டுக்காமல் விட்டுறான். அவங்க கேலாவில் இருக்க பகுதிக்குள்ளே நுழையிறதா சொல்கிறான். கேலாஸ் மக்களை விட மிருகங்களாக தான் பார்க்கப்படுறதால பெரிய சேதம் பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்கிறான். அந்த லேடிக்கு இந்த பேச்சில் ஒரு சந்தேகம் வருது. ஆனாலும் சீக்கிரம் போகணும்னு முடிவு பண்ணுறா. திரும்ப பிக்னிக்கில் நம்ம ஹீரோ தனக்குள்ளே ஒரு கெரியர் கவுன்சிலிங் செஷன் நடத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு 15 வயசில் அப்பா இல்லாமல் காசு இல்லாமல் 3 மோசமான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு ஞாபகப்படுத்திக்கிறான். குறைஞ்ச சம்பளத்துக்கு கூலி வேலைக்கு போகலாம், ஊரை விட்டு பட்டினியாக சாகலாம், இல்லைனா கூலிப்படையாக மாறலாம். இந்த மக்களுக்கு மேஜிக் இல்லைனாலும் உடம்புல நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறதால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால் மக்களை ஆர்மிக்கு அனுப்பி ஸ்கவுட்ஸாகவும் சும்மா பலிகேடா மாதிரி பீரங்கிக்கு இறையாகவும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிஸ்க் அதிகம், சம்பளமும் அதிகம். அவன் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். அவன் மனசை படித்த மாதிரி கண்டிப்பாக உன்னை கூலிப்படையாக மாற விட மாட்டேன்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.